எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலும்பு முறிவுகளுக்கு அப்புறம் நம்ம ஆப்ரேஷன் மூலிமா அதை பொருந்துகிறோம். இன்டர்னல் ஃபிக்சேஷன்னு சொல்கிறது. பிளேட்டு, ஸ்க்ரூ, ராடு, நெயில் வச்சு பொருந்துகிறோம். அதில் மக்களுக்கு இருக்கக்கூடிய காமனான சந்தேகங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ 5 காமன் டவுட்ஸ் அபவுட் ஃப்ராக்சர் சர்ஜரி. ஸோ முதலாவதாக பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு பேஷண்ட்கிட்ட எலும்பு முறிஞ்சிருக்கு, இதை நம்ம கரெக்ட் பொசிஷனில் வச்சு பிளேட் ஸ்க்ரூ மாதிரி வச்சோ இல்லை ராடு வச்சோ பொருந்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது முதல் கேள்வி எல்லோரும் கேட்குறது என்னன்னு பார்த்திங்கன்னா, டாக்டர் இந்த பிளேட் ஸ்க்ரூ அப்படியே கரைஞ்சிற மாதிரியான பிளேட்டா இல்லை அப்படியே நிரந்தரமாக உடம்புல இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது. ஸோ அதற்குரிய பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, இந்த எலும்பு முறிவுகளுக்கு மேஜரான எலும்பு முறிவுகளுக்கு செய்கிற ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுறக்கூடிய பிளேட்டோ அல்லது ஸ்க்ரூவோ பார்த்திங்கன்னா தன்னால் கரையிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரியான பிளேட்ஸோ ஸ்க்ரூவோ மேஜரான எலும்பு முறிவுகளுக்கு நம்ம உபயோகப்படுத்தவும் முடியாது. ஸோ கரையிற மாதிரியான பிளேட் ஸ்க்ரூஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மெட்டல் பிளேட்ஸ் எல்லாம் உடம்பில் அப்படியே தான் இருக்கும், அது கரையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ கரையிற மாதிரியான ஸ்க்ரூ பிளேட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. நம்ம ஜவ்வுகளுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேஷனில் யூஸ் பண்ணுற சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாம் தன்னால் கரையிறக்கூடிய ஸ்க்ரூஸ் இருக்குது. ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரி மூலமாக தோள்பட்டை ஆகட்டும் அல்லது முழங்கால் மூட்டாகட்டும், அதில் நாம் யூஸ் பண்ணுற சின்ன ஆங்கர்ஸ் அல்லது ஸ்க்ரூஸ் கரையிற தன்மைகள் கொண்டது. ஆனால் மேஜர் போன்ஸுக்கு எலும்பு முறிவுகளுக்கு யூஸ் பண்ணுற பிளேட்டு ராடும் கரையிற மாதிரி கிடையாதுங்க. அடுத்த சந்தேகம் எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உள்ளே வைக்கிற பிளேட்டோ அல்லது ஸ்க்ரூனால் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, நம்மளோட உடம்பை அது பாதிக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்குரிய பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிலருக்கு அந்த யூஸ் பண்ணுற மெட்டலில் ஏற்படுற அலர்ஜியின் மூலமாக சில பாதிப்புகள் வரலாம். அது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்னு நம்மளால் முன்னாடியே சொல்ல முடியாதுங்க. அன்லெஸ் ஏற்கனவே அவங்களுக்கு சில அலர்ஜிஸ் இருக்கிறவங்களாக இருந்தால் நமக்கு தெரியும். இல்லைங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி அலர்ஜி ஏதாவது வந்துச்சுனாலோ நம்ம அந்த சமயம் அதை பிளேட்டு ஸ்க்ரூவை அகற்றிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளேட் ஸ்க்ரூனால் பாதிப்புகள் வருமானு கேட்டிங்கன்னா, யாருக்காவது சிலருக்கு அந்த பிளேட் ஆர் ஸ்க்ரூ ஒத்துக்கலை அப்படின்னா, அலர்ஜி மாதிரி ஸ்கின்னில் ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அதை ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்திங்கன்னா, எப்போ இந்த பிளேட் ஸ்க்ரூவை அகற்றிக்கணுமா இல்லை அகற்றிக்க வேண்டாமா, அது அப்படியே உள்ளேயே வச்சுக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதற்குரிய பதில் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக நம்ம அட்வைஸ் பண்ணுறது யங் ஏஜாக இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்புக்குள்ளே ஒரு ஃபாரின் பாடி இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு அட்வைஸ் மேற்படி நம்ம அகற்றிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இதே எல்டர்லி பேஷண்ட்ஸ், வயசானவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கே ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுற பேஷண்ட்ஸுக்கு அதை மறுபடியும் அகற்றிக்கிறதுக்கு இன்னொரு ஆப்ரேஷன் மயக்க மருந்து கொடுத்து இன்னொரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அதை அப்படியே உடம்புலையே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யங் பேஷண்ட்ஸுக்கு அகற்றிக்கிறது நல்லது. எல்டர்லி பேஷண்ட்ஸுக்கு அவசியம் இருந்தால் மட்டுமே அகற்றலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அடுத்த சந்தேகம் என்னென்னா, அப்படியே விடுறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பிளேட் அல்லது ஸ்க்ரூவோட குவாலிட்டியை பொறுத்து தான் அது பாடியிலே இருக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நல்ல குவாலிட்டியான பிளேட் அண்ட் ஸ்க்ரூஸ் உபயோகப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் அல்லது மெட்டல்ஸ் எல்லாம் கரைஞ்சி உடம்புல ரத்தத்தில் கலக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இதே ரொம்ப ரேராக சிலருக்கு பார்த்திங்கன்னா, அவங்களோட ரத்த அளவுகள் எடுத்து பார்க்கும்போது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய பிளேட்லேருந்து வரக்கூடிய மெட்டல்ஸோட அளவுகள் சிலருக்கு அதிகமாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற இம்ப்ளான்ட்டோட குவாலிட்டியை பொறுத்து தான் கலக்குமா கலக்காதா அப்படிங்கிறது நமக்கு
தெரிய வரும். ஸோ நல்ல குவாலிட்டியான இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ எந்த சமயம் அகற்றலாம் அப்படிங்கிறது அடுத்த நம்மளோட சந்தேகமாக இருக்கும். யூஷுவலாக அப்பர் லிம்ஸ் கைகள் அல்லது தோள்பட்டை கைகள் பகுதிகளில் செய்கிற ஆப்ரேஷனுக்கு நம்ம ஒரு 1 முதல் 1.5 வருஷத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சு எலும்பு நல்லா செட் ஆகி 1லேருந்து 1.5 வருஷத்துக்குள்ளே அதை ரிமூவ் பண்ணிக்கலான்னு அட்வைஸ் பண்ணுவோம். இதே கால்கள், முழங்கால், தொடை எலும்பு, கால் எலும்பு அந்த பகுதிகளில் செய்கிற ஆப்ரேஷனுக்கு ஒரு 1.5லேருந்து 2 வருஷம் கழித்து அதை அகற்றிக்கலான்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அகற்றாதும் இருக்கிறது லேட்டாக 2 வருஷத்துக்கு மேலே நம்ம அகற்ற முயற்சிக்கும் போது சில சிரமங்கள் ஏற்படலாம். சில சமயம் அதை அகற்ற முடியாமையும் போகலாம். ஏன்னா அந்த பிளேட்டும் ஸ்க்ரூவும் எலும்போட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சுன்னா. ஸோ இதுதான் காமனாக இந்த ட்ராமா சர்ஜரியில் எலும்பு முறிவுகளுக்கு உபயோகப்படுத்துகிற பிளேட் அண்ட் ஸ்க்ரூஸ் பற்றி ஏற்படுற சந்தேகங்கள். ஐ ஹோப் இந்த காமனான சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.